ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்டார்டிங் ஏ பிஸ்னஸ் பேசிக் ஃபேக்டர்ஸ். ஓகே, இந்த சாப்டரில் லாஸ்ட் டாபிக் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த லெசனுடைய ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, டாபிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் எ பிஸ்னஸ் பேசிக் ஃபேக்டர்ஸ். ஒரு பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம், பேசிக்கான விஷயம் என்ன? ஓகேவா? இப்போ நம்ம ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னா அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்? மணி இருக்கணும். ஒன்று டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் போகிறதோ, இல்லை வந்து வாக் பண்ணி போகிறோமோ, இல்லை சைக்கிளில் போகிறோமோ, எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? அதற்கான இப்போ நம்ம ஒரு கடையில் போய் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அதற்கான ஃபேக்டர்ஸ் மணி இருக்கணும். நம்ம போய் அந்த ப்ராடக்டை போய் நம்ம வாங்கணும் அப்படின்ற, அதே மாதிரி அந்த ப்ராடக்ட் நமக்கு தேவையா அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து, இல்லை அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருக்கா, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய விஷயங்கள் பார்ப்போம். நான் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? நிறைய கம்பெனிஸை நான் பார்ப்பேன். எது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் பார்ப்பேன். எது நமக்கு கிட்ட இருக்குது போய் வாங்க முடியும், எது எனக்கு சீப்பாக கிடைக்கும். ஸோ ஒரு சின்ன ஒரு மிஷின் வாங்குறதுக்கே நம்ம இவ்வளோ பண்ணும்பொழுது, இவ்வளோ திங்க் பண்ணும்போது, அப்போ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்கான சில விஷயங்களில் வந்து நமக்கு நல்ல தெளிவு இருந்தால் தான் அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸாக இருக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் எ பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் இஸ் சிமிலர் டு எனி அதர் ஹியூமன் எஃபர்ட் which resources are employed to achieve certain objectives. ஸோ ஒரு பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை நம்ம சரியான முறையில் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எஃபர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டு அதற்கு நம்ம என்ன கோலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதை நோக்கி நம்ம போகணும். அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக ஆக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் எ பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை யோசனை பண்ணி எடுக்க வேண்டிய முடிவுகளுக்கு உட்பட்டது அது. ஓகேவா? ஸோ சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்ஸ் இன் பிஸ்னஸ் டிபெண்ட் லார்ஜ்லி அப்பான் த எபிலிட்டி ஆஃப் த entrepreneurs or the starters of a new business to anticipate problems and solve them with minimum cost. ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஒரு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அது மோஸ்ட்லி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த பிஸ்னஸை நடத்துகிறவங்களுடைய கெப்பாசிட்டி, அவங்களுடைய கேப்பபிலிட்டி என்ன, அதற்கான அவங்களுக்கு நாலேஜ் இருக்கா, ஸோ அதை பொறுத்து இருக்குது. இப்போ வந்து அதே போல் பார்த்திங்கன்னா, இப்போ இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதை எப்படியெல்லாம் நம்ம சால்வ் பண்ண முடியும், அதே போல் நமக்கு காஸ்ட்டும் அதிகம் ஆகாமல் கம்மியான செலவில் அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படியெல்லாம் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த எபிலிட்டி, இந்த கெப்பாசிட்டி எல்லாம் வந்து அந்த ஆண்டர்ப்ரூனருக்கு இருந்துச்சுன்னா அந்த பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். திஸ் இஸ் எஸ்பெஷலி ட்ரூ ஆஃப் தி மாடர்ன் பிஸ்னஸ் வேர்ல்டு வேர் காம்படிஷன் இஸ் வெரி டஃப் அண்ட் ரிஸ்க்ஸ் ஆர் ஹை. ஸோ எஸ்பெஷலி இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில், இந்த மாடர்ன் பிஸ்னஸ் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ப்ராடக்ட்டுக்கே வந்து காம்படிட்டிவாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு காம்படிஷன் மார்க்கெட்டில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பிஸ்னஸை கொண்டு போகிறோம் அப்படின்றது வந்து சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். சம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் விச் பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் என்கவுண்டர் ஆர் பேசிக் நேச்சர். ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவாகவே வந்து சரியாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், டு ஸ்டார்ட் எ ஃபேக்ட்ரி பிளான்ஸ் மஸ்ட் பி மேட் அபவுட் த லொகேஷன் ஆஃப் தி பிஸ்னஸ், த பாசிபிள் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், த கைண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட் ரிக்வயர்ட் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் மணி நீடட் டு ப்ரொக்யூர் தெம், டு த ஷாப் லேஅவுட், பர்ச்சேசிங் அண்ட் ஃபினான்சிங் நீட்ஸ், அ ஹைரிங் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஃபார் இட்ஸ் எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பேசிக்கான சில விஷயங்கள் வந்து இருக்கும். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஸ்னஸை நம்ம எந்த லொக்கேஷனில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதே போல் நம்ம ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் நமக்கு கிடைப்பாங்க, அதே போல் பார்த்திங்கன்னா மணி வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து நமக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, அதே போல் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம எங்கே ரா மெட்டீரியல்ஸாக இருந்துக்கலாம்
அதை வந்து எங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ இது அதே போல் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க்கர்ஸை நம்ம எப்படி வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ தீஸ் ப்ராப்ளம்ஸ் பிகம் மோர் காம்ப்ளெக்ஸ் இன் எ பிக் பிஸ்னஸ். ஸ்மால் பிஸ்னஸ்னால் ஓகே, அவங்களே முடிவெடுத்துட்டு எல்லாம் பண்ணுவாங்க. இதுவே ஒரு பிக் பிஸ்னஸ் அப்படின்னும் பொழுது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயந்தான். However, some of the basic factors which must be considered by anybody who is to start the business are as follows. ஸோ இதில் என்னதான் ஒரு பிஸ்னஸ்னாலும் இந்த பேசிக் ஃபேக்டர்ஸை அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதை பற்றின நாலேஜ் அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஒரு பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஃபஸ்ட்டு செலக்ஷன் ஆஃப் லைன் பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, எந்த லைனில் நீங்கள் பிஸ்னஸ், டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து மிஷின்ஸ் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஷூஸ் கம்பெனிஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கம்பெனிஸ் ஆரம்பிக்க போகிறீங்களா. ஸோ என்ன கம்பெனி நீங்கள் எந்த லைனில் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்றத முதல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி, இல்லை வந்து கம்ப்யூட்டர்ஸ் டெக்னாலஜி லேப்டாப்ஸ் பண்ண போகிறீங்களா நீங்கள், இல்லை வந்து ஃபேன் மேனுஃபேக்சர் பண்ண போகிறீங்களா, வாட் எவர் இட் மே பி, அது என்ன லைனில் நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ஃபர்ஸ்ட் திங் டு பி டிசைடட் பை an entrepreneur is the nature and type of business டு பி அண்டர்டேக்கன். என்ன மாதிரியான பிஸ்னஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹி ஆர் ஷி வில் ஆப்வியஸ்லி லைக் டு என்டர் தட் பிரான்ச் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் விச் ஹாஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப். எந்த லைனில் நம்ம பிஸ்னஸை பண்ணால் நம்ம அதிக அளவில் ப்ராஃபிட்டை எடுக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். ஓகேவா. ஸோ எந்த லைனில் நம்ம பிஸ்னஸ் பண்ணால், இப்போ வந்து ஒரு சிலர் ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, புரோக்கரிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் அதில் பண்ணேன்னா என்னால் நிறைய ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு திங்கிங் இருக்கும் இல்லையா. ஸோ எந்த லைனில் பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். த டிசிஷன் வில் பி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த கஸ்டமர் ரெக்வயர்மெண்ட்ஸ் இன் த மார்க்கெட் அண்ட் ஆல்சோ த கைண்ட் ஆஃப் டெக்னிக்கல் நாலேஜ் அண்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி entrepreneur as for producing a particular product. ஸோ இந்த டிசிஷன் வந்து யார்கிட்டேருந்து நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஓகே, நான் இந்த லைனில் தான் நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது இந்த லைன் வந்து கரெக்ட் அப்படின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸினுடைய தேவைகள் என்ன, மார்க்கெட்டில் போயிட்டு கஸ்டமர்ஸ் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து விரும்புகிறாங்க, ஸோ எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க விரும்புகிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக என்னென்னலாம், இப்போ மொபைல் ஃபோன்ஸ்னால் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் அதில் இருக்கணும், என்ன மாதிரி டெக்னாலஜி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, ஸோ அது நாம் தெரிஞ்சுக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா அண்ட் இன்ட்ரெஸ்ட் த entrepreneur as for producing பட் அப்போது மக்கள் எதிர்பார்க்குற அந்த ப்ராடக்டை நாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா, இது எல்லாத்தையும் திங்க் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைன் ஆஃப் பிஸ்னஸை நாம் செலக்ட் பண்ணுறது. ஓகேவா. அடுத்தது பார்த்திங்கன்னா சைஸ் ஆஃப் த ஃபர்ம், எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அதை பொறுத்து தான் ஒரு கம்பெனி வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு, எந்த அளவில் இருக்குது, ஸ்மால் பிஸ்னஸ் ஃபார்மா இல்லை லார்ஜ் பிஸ்னஸ் ஃபார்மா அப்படின்றத டிசைட் பண்ணோம். சைஸ் ஆஃப் த ஃபர்ம் ஆர் ஸ்கேல் ஆஃப் இட்ஸ் ஆப்ரேஷன் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் டு பி டேக்கன் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ எந்த அளவு நீ ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க, ப்ராடக்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறீங்க, எந்த அளவுக்கு உங்கள் ஆர்கனைசேஷன் வந்து இருக்க போகுது அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயங்களாக இருக்குது. சம் ஃபேக்டர்ஸ் ஃபேவர் எ லார்ஜ் சைஸ் வேரஸ் அதர்ஸ் டென்ஸ் டு ரெஸ்ட்ரிக்ட் த ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் சைஸ் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இஃப் த entrepreneur is confident that the demand for the proposed product is likely to be good over time and he or she can arrange the necessary capital for business, he or she will start the operation at a large scale. இப்போ வந்து லார்ஜ் ஸ்கேலில் வந்து நான் வந்து லார்ஜ் சைஸில் என்னுடைய கம்பெனியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அப்போது அதை ஸ்டார்ட் பண்ணுற அந்த entrepreneurக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கணும். எப்படி அப்படின்னா, என்னுடைய ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் இந்த டிமாண்ட் இருக்குது, ஸோ கண்டிப்பாக என்னுடைய ப்ராடக்ட் வந்து சரியான முறையில் விற்பனையாகும், என்னால் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் வந்து அவங்களுக்கு இருக்கணும். ஸோ அப்போ அந்த கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு இருக்கும்போது அதற்கான கேபிட்டல் என்ன தேவையோ அதையும் அவங்க கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கணும்.
ஓகேவா? இஃப் த மார்க்கெட் கண்டிஷன்ஸ் ஆர் அன்சர்டன் அண்ட் ரிஸ்க்ஸ் ஆர் ஹை, a small size business would be better choice. இன்கேஸ் வந்து மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நம்ம ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கும் ஒரு டைமு, இல்லை காம்படிட்டிவ் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ப்ராடக்ட் டிமாண்ட் வந்து திடீர்னு கம்மி ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நம்மளுடைய சேல்ஸ் லெவல் வந்து என்ன ஆகிடும், கம்மி ஆகிடும். அப்போ நமக்கு வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாகிடும். ஸோ இந்த மாதிரி அன்சர்டனிட்டிஸ் வந்து நிறைய இருக்கக்கூடியது தான் மார்க்கெட்டு. ஸோ அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சேஃபர் சைடில் நாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்க என்ன பண்ணலாம், ஸ்மால் சைஸ் பிஸ்னஸ் பண்ணுறது தான் பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த லைனில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, செலெக்ஷன் ஆஃப் லைன் பிஸ்னஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். செகண்ட் வந்து சைஸ் ஆஃப் த ஃபர்ம், லார்ஜ் சைஸ் பிஸ்னஸாக இல்லை ஸ்மால் சைஸ் பிஸ்னஸான்றது உங்களுடைய அபிப்பிராயத்தை பொறுத்து இருக்குது. ஓகேவா? அடுத்தது சாய்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் ஓனர்ஷிப். ஃபார்ம் ஆஃப் ஓனர்ஷிப்னா என்ன? இப்போ வந்து ஒருத்தர் சோல் ப்ராப்பரேட்டர், அதாவது தனியாக வந்து மளிகை கடை நடத்துகிறவங்களும் இருக்காங்க, இல்லை ஆளுங்களை போட்டு சூப்பர் மார்க்கெட் போட்டு நடத்துகிறவங்களும் இருக்காங்க. டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? அதே மளிகை சாமான் தான், ஆனால் தனி மனுஷனாக இருந்து ஒரு கடையை நடத்துகிறதும், இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய எம்ப்ளாயீஸை ஒர்க்கர்ஸை போட்டு அங்கே வந்து அவர் வந்து மளிகை சாமான் விற்கிறதும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எந்த மாதிரியான ஓனர்ஷிப் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க? With respect to ownership, the business organization may take the form of a sole proprietorship, partnership or a joint stock company. ஒன்று வந்து சோல் ப்ராப்பரேட்டர்ஷிப்னா தனியாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறது, பார்ட்னர்ஷிப்னா 2-3 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை பண்ணுறது, ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னா நிறைய பப்ளிக்கிட்டேருந்து பணத்தை வாங்கி அதன் மூலிமா வந்து ஒரு கம்பெனியை வந்து பிஸ்னஸ் நடத்துறது. ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான ஒரு ஓனர்ஷிப் எடுத்து நீங்கள் அந்த ஒரு பிஸ்னஸை நடத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணணும். The choice of the suitable form of ownership will depends upon such factors as the line of business, capital requirements, liability of owners, division of profit, legal formalities, continuity of business, transferability of interest and so on. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சரியான முறையில் உங்களோட ஓனர்ஷிப்பை நீங்கள் எப்படி சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, நீங்கள் என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு எவ்வளோ வந்து கேபிட்டல் வந்து ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, அதே போல் வந்து ஓனருக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் அவரால் வந்து ரெடி பண்ண முடியும், இல்லை அவருக்கு என்னென்னலாம் டெப்ட்ஸ் இருக்குது, அதே போல் டிவிஷன் ஆஃப் ப்ராஃபிட், இப்போ ப்ராஃபிட்டை வந்து எப்படி டிவைட் பண்ண போகிறோம், அதே போல் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, பிஸ்னஸை நம்ம எவ்வளோ லாங் வந்து நம்ம கொண்டு போக போகிறோம், அதே போல் வந்து ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இன்கேஸ் நான் பிஸ்னஸை வந்து இன்னொருத்தவங்களுக்கு மாற்றி கொடுக்கணுன்னா அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ். ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து சோல் ப்ராப்பரேட்டர்ஷிப்பாக இல்லை பார்ட்னர்ஷிப்பாக இல்லை ஒரு ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியாக இருந்து ஒரு பிஸ்னஸை சூஸ் பண்ண போகிறீங்க, அப்படி ஓனர்ஷிப்பை வந்து சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது இருக்குது. ஸோ இது எல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அடுத்தது லொக்கேஷன் ஆஃப் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். An important factor to be considered at the start of the business is the place where the enterprises will be located. ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல நம்ம பிஸ்னஸ் லொக்கேட் பண்ணுறது, எந்த இடத்துல நம்ம இப்போ வந்து ஒரு ஷாப்புன்னு வச்சுக்கிட்டாலும் மெயின் ஏரியாவில் வந்து ஷாப்ஸ் வச்சிங்கன்னா அதற்கான சேல்ஸ் வேறு, இல்லை இன்டீரியராக வைக்கும் பொழுது அதற்கான சேல்ஸும் வேறு. ஸோ லொக்கேஷன் எந்த லொக்கேஷனில் இல்லை அந்த ப்ராடக்ட் தேவைப்படுகின்ற அந்த லொக்கேஷனில் எக்ஸாக்டாக வச்சோன்னா நம்மளுடைய சேல்ஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ லொக்கேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். எனி மிஸ்டேக் இன் திஸ் ரிகார்ட் கேன் ரிசல்ட் ஆன் ஹை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், inconvenience in getting right kind of production inputs or serving the customers in the best possible way. சப்போஸ் இந்த லொக்காலிட்டியை நீங்கள் வந்து சரியான முறையில் தேர்ந்தெடுக்கலை அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லா விதத்துலேயுமே வந்து என்ன ஆகும், ஒரு நஷ்டம் ஆக தான் நமக்கு செய்யும். ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் லேபர், பவர் சப்ளை அண்ட் சர்வீசஸ் லைக் பேங்கிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன், வேர்ஹவுசிங் எட்ஸெட்ரா ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் வைல் மேக்கிங் எ சாய்ஸ் ஆஃப் லொக்கேஷன். ஒரு சாய்ஸ் ஆஃப் லொக்கேஷன் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது அந்த இடத்துல நமக்கு தேவையான அந்த நம்ம ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸு பக்கத்துலேயே கிடைக்குமா, அதே போல் லேபர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த ஏரியாவில் கிடைப்பாங்களா, அதே போல் நமக்கான
பேங்கிங் இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது எல்லாமே வந்து ஈஸியாக அங்கே கிடைக்குமா, இல்லை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான வேர் ஹவுசஸ் வந்து பக்கத்துலேயே நியர்பை இருக்குதா. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம லொக்கேஷன் எந்த இடத்துல நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத நாம் சூஸ் பண்ணணும். ஸோ சாய்ஸ் ஆஃப் லொக்கேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு, ஆனால் நமக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் வேறு வேறு இடத்துல இருந்துச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதோட காஸ்ட் வந்து அதிகமாகிடும். நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. அடுத்தது ஃபினான்சிங் த proposition. Financing is concerned with providing the necessary capital for starting as well as for continuing the proposed business. Finance அப்படின்றது வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, ஃபர்தராக நாம் வந்து அந்த பிஸ்னஸை ஒரு லாங் டேர்ம் கொண்டு போகிறதுக்கும் வந்து ஃபினான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Capital is required for investment in fixed assets like land, building, machinery and equipment, and in current assets like raw materials, books, debts, stock of finished goods, etc. So capital அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ரிக்வயர்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ வந்து ஒரு கேபிட்டல், நான் வந்து ஒரு கம்பெனி ஒரு பிஸ்னஸில் நான் முதலீடு செய்யணும், அதுக்கு நான் வந்து இப்போ 1,00,000 ரூபா நான் போடுறேன் அப்படின்னா அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும், என் கம்பெனிக்கு தேவையான மிஷின்ஸை நான் வாங்க முடியும். அதே போல் லேண்டு, என்ன லேண்டு தேவைப்படுது, எந்த மாதிரியான பில்டிங் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரியான ஃபிக்ஸட் அசட்ஸ் இதெல்லாம் என்னது, ஃபிக்ஸட் அசட்ஸ், லேண்ட், பில்டிங், மிஷினரி, அப்புறம் வந்து தேவையான எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் அசட்ஸ், இதெல்லாம் வந்து மாறாதது. அதே போல் கரண்ட் அசெட்ஸு, அந்த டைமுக்கு என்னென்னலாம் வேணும், ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், புக்ஸ், டெப்ட்ஸு எட்ஸட்ரா. ஸோ ரா மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து இம்மீடியட்டாக தேவைப்படுகின்ற பொருட்கள். ஃபிக்ஸடாக நான் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்க முடியாது, எப்போ எனக்கு எவ்வளோ வேணுமோ அப்போ நான் வாங்கக்கூடிய பொருட்கள், அது வந்து கரண்ட் அசெட்ஸ். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்து கேபிட்டலை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரியாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானிங் மஸ்ட் பி டன் டு டிட்டர்மைன் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் கேபிட்டல், சோர்ஸ் ஃப்ரம் வேர் த கேபிட்டல் வில் பி ரைஸ்ட் அண்ட் த பெஸ்ட் வேஸ் ஆஃப் யூட்டிலைசிங் த கேபிட்டல் ஆஃப் த ஃபர்ம். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங், நம்ம காசை நாம் எப்படி வந்து செலவு பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பிளான் பண்ணி நாம் பண்ணணும். எவ்வளோ நமக்கு கேபிட்டல் நமக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு தேவைப்படுது, எங்கேருந்து நம்ம அந்த கேபிட்டலை கொண்டு வர போகிறோம், லோன் வாங்க போகிறோமா, இல்லை வந்து வேறு யார்கிட்ட ஃபினான்ஷியல் கிட்டேருந்து நம்ம வந்து கடன் வாங்க போகிறோமா. ஸோ எங்கேருந்து நம்ம வாங்க போகிறோம் அமௌண்ட்டு, அதே போல் வாங்கின அமௌண்ட்டை சரியான முறையில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி எப்படி ப்ராஃபிட் எடுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் ஃபினான்சிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ். அவைலபிலிட்டி ஆஃப் ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ளூடிங் மெஷின்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட், பில்டிங் அண்ட் சப்போர்ட்டிவ் சர்வீசஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டு பி கன்சிடர் அட் த ஸ்டார்ட் ஆஃப் தி பிஸ்னஸ். ஸோ ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணால் ஜஸ்ட் நான் ஒரு ஸ்ட்ரீட்டில் நின்றுட்டு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா முடியாது. அதுக்கான ஒரு இடம் இருக்கணும், லேண்ட் இருக்கணும், அதுக்கான ஒரு ஆஃபீஸ் இருக்கணும், அங்கே வந்து அந்த ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெஷின்ஸ் இருக்கணும். இதெல்லாம் தான் வந்து ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ். நான் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேனோ அதற்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து என் பார்வைக்கு இருக்கணும். ஓகேவா. ஸோ த டிசிஷன் ரிலேட்டிங் டு திஸ் ஃபேக்டர் வில் டிபெண்ட் அப்பான் த நேச்சர் அண்ட் சைஸ் ஆஃப் த பிஸ்னஸ், அவைலபிலிட்டி ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதை எது ரிலேட் பண்ணி, எந்த ஃபேக்டர்ஸ்னால் என்னுடைய பிஸ்னஸினுடைய சைஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்ன, லார்ஜ் ஸ்கேலாக ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா அது என்ன, அதே போல் என்கிட்ட எவ்வளோ ஃபண்ட் இருக்குது, எப்படி நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான இடம் என்ன, லேண்ட் என்ன, பில்டிங் என்ன, மெஷின்ஸ் என்ன அப்படின்றத அப்போ தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ சைஸ் ஆஃப் த பிஸ்னஸ் என்னன்னு நமக்கு தெரியணும், என்கிட்ட எவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்குதுன்னு தெரியணும், அதே போல் எப்படி நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன், என்னோடய ப்ரொடக்ஷனை வந்து நான் எப்படி கொண்டு வர போகிறேன். இது எல்லாத்துக்குமே எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதுக்குன்னு ஒரு லொக்காலிட்டி, அதுக்குன்னு ஒரு லேண்டு, ஒரு ஆஃபீஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய சர்வீசஸ், ஒர்க்கர்ஸு, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ். ஓகேவா.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளான்ட் லே அவுட். ஒன்ஸ் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ் பின் டிட்டர்மைன், த ஆண்டர்ப்ரனர் ஷுட் ட்ரா எ லே அவுட் பிளான் ஷோயிங் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தீஸ் ஃபெசிலிட்டிஸ். இப்போ வந்து நான் ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறேன், எனக்கு வந்து ஓகே இடம் இருக்குது, அதே மாதிரி மிஷின்ஸ் நான் இந்த இடத்துலேருந்து நான் வாங்கிடுவேன், ஓகேவா. அதே போல் ஒர்க்கர்ஸை நான் இங்கேருந்து நான் எடுப்பேன், இங்கேருந்து நான் உங்ககிட்டேருந்து கான்ட்ராக்டில் ஒர்க்கர்ஸை வர வைப்பேன், ரா மெட்டீரியல்ஸை நான் இந்த இடத்துலேருந்து நான் வந்து வாங்குவேன். ஸோ இப்படி வந்து நாம் என்ன பண்ணோம், அந்த ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சரியான முறையில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற அந்த விஷயந்தான் பிளான்ட் லே அவுட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இப்போ ஒரு பில்டிங் இருக்குது, ஓகே இப்போ நான் என்ன ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட் நான் வைக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் வேணும், இந்த இடத்துல நான் இவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் நான் வைக்க போகிறேன், இந்த இடத்துல நான் நெட் கனெக்ஷனுக்கான பூஸ்டர் நான் வைக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு லே அவுட் பிளான் வந்து இருக்கணும். ஓகேவா. நமக்கு ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதை எப்படி சரியான முறையில் அரேஞ்ச் பண்ணி கொண்டு போகிறோம், இதுதான் பிளான்ட் லே அவுட்டு. ஓகேவா. ஸோ லே அவுட் மீன்ஸ் ஃபிசிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி மெஷின்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் நீடட் டு மேனுஃபேக்சர் ப்ராடக்ட். ஸோ அதான் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல நான் இன்டர்நெட் சர்வீஸ் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 6 சிஸ்டம் இருக்கணும். ஓகேவா. இந்த 6 சிஸ்டம் வந்து எனக்கு வந்துட்டு பார்ட்டிஷன் பண்ணி இப்படி இருக்கணும், செப்பரேட்டாக இருக்கணும், யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ். மெஷின்ஸ்னால் எனக்கு மெஷின்ஸ் வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும், அதுக்கு இத்தனை ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸை கொடுக்கறது தான் வந்து பிளான்ட் லே அவுட். அடுத்தது காம்பீட்டன்ட் அண்ட் கமிட்டட் ஒர்க் ஃபோர்ஸ். எவ்ரி என்டர்பிரைஸ் நீட்ஸ் காம்பீட்டன்ட் அண்ட் கமிட்டட் ஒர்க் ஃபோர்ஸ் டு பர்ஃபார்ம் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஸோ தட் ஃபிசிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு டிசையர்ட் அவுட்புட்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் பெரிய லெவலில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான ஒர்க்கர்ஸ் வந்து என்கிட்ட கரெக்டாக இருக்கணும். ஓகேவா. ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து எப்படி இருக்கணும், கரெக்டாக இருந்துச்சுன்னா, அந்த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நான் கஷ்டப்பட்டு போட்ட அந்த ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் ஆகட்டும் என்னவா கன்வெர்ட் ஆகும், நான் நினைக்கிற அவுட்புட்டாக வெளியே வரும், நான் நினைக்கிற ப்ரொடக்ஷனாக வெளியே வரும், நான் நினைக்கிற ப்ராஃபிட் வந்து எனக்கு கிடைக்கும். சின்ஸ் நோ இண்டிவிஜுவல் ஆண்டர்ப்ரனர் கேன் டூ எவ்ரி திங் himself or he or she must identify the requirement of skilled and unskilled workers and managerial staff. ஸோ எந்த இண்டிவிஜுவலும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், எந்தெந்த ஒர்க்குக்கு எந்த மாதிரியான ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாயீஸ், மேனேஜர்ஸ் தேவை, என்ன எஜுகேஷன் அவங்களுக்கு இருக்கணும், என்ன விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த ஃபீல்டில் அவங்களுக்கு வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து சரியான முறையில் பார்த்து தான் வந்து அவங்கள வந்து ஒர்க்கர்ஸை வந்து ஒர்க் ஃபோர்ஸை வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணணும். அப்போ தான் அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவங்க வந்து என்ன பண்ண முடியும், சரியான முறையில் அவங்க இப்போ வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தரை போயிட்டு நீங்கள் போய் இப்போ ப்ரொடக்ஷனில் போய் நில்லுங்க அப்படின்னா அவங்க வந்து ஒர்க் பண்ண முடியுமா, முடியாது. அவங்க எதில் ஸ்கில்டோ அங்கே தான் அவங்க ஒர்க் பண்ண முடியும். ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த ஸ்கில்டு பர்சன்ஸ், எந்த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வேணுமோ அவங்களுக்கான எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்து சரியான முறையில் நம்ம செலக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஒர்க்கை அவங்க சரியான முறையில் செய்வாங்க. ஓகேவா. ஸோ பிளான் ஷுட் ஆல்சோ பி மேட் அபவுட் ஹவு த எம்ப்ளாயீஸ் வில் பி ட்ரெயின் அண்ட் மோட்டிவேட்டட் டு கிவ் தட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு ஒர்க்கர்ஸ்க்கு ட்ரைனிங் எப்படியெல்லாம் கொடுக்கறது, இன்கேஸ் அவங்க நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எப்படி மோட்டிவேட் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து ஹை சேல்ரி கொடுக்கறது மூலியமாவோ இல்லை ப்ரமோஷன்ஸ் கொடுக்கறது மூலியமாவோ அவங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணி இன்னும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை எந்த வேலைக்கு எந்த ஆளை உட்கார வைக்கணுமோ அதை செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது டேக்ஸ் பிளானிங். Tax planning has become necessary these days because there are a number of tax laws in the country and they influence most every aspect of the functioning of the modern business. Tax planning. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறோன்னா அதுக்கான டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து டேக்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா நான் அதை டேக்ஸோடு சேர்த்து தான் நான் வந்து என்ன பண்ணுவேன், அமௌண்ட்டை பே பண்ணுவேன். ஸோ அந்த டேக்ஸை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
அதே போல் பிளான் பண்ணி டேக்ஸை வந்து நம்ம சரியான முறையில் கட்டுறதாகவும் இருக்கணும். ஓகேவா? The founder of the business has to consider in advance the tax liability under various tax laws and impact on business decisions. ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா முதலையே நான் என்ன பண்ணுவேன், ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நான் வந்துட்டு டேக்ஸ் டெபாசிட்னு பண்ணிவிடுவாங்க. இன்கேஸ் எனக்கு வந்து நான் டேக்ஸ் வந்துச்சுன்னா அந்த டெபாசிட்ஸ்லேருந்து அவங்க அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ டேக்ஸ் பிளானிங் இருக்கணும். இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் இவ்வளோ அமௌண்ட் எனக்கு டேக்ஸ் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும், எனக்கு இவ்வளோ டேக்ஸ் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த டேக்ஸுக்கான ஒரு அமௌண்ட்டை வந்து நான் ஒன்று சேவ் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து டேக்ஸை பே பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்ட்ரகிள் ஆக மாட்டேன். ஸோ அந்த பிளானிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதற்கேற்ப இவங்க வந்து என்ன பண்ணணும், டிசிஷன்ஸ் எடுக்கணும். எப்படி வந்து ஃபினான்ஸை வந்து நான் வந்து ப்ரொடக்ஷனுக்குன்னு இவ்வளோ யூஸ் பண்ணுவேன், ஃப்யூச்சர் இதுக்காக அதாவது ஃப்யூச்சரில் என் பிஸ்னஸை நல்லா ரன் பண்ணணும், டெவலப்மெண்ட்டுக்காக இவ்வளோ அமௌண்ட்டை நான் வந்து சேர்த்து வைப்பேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் டேக்ஸ் கட்டணும், வருஷம்னா நான் இவ்வளோ டேக்ஸ் கட்டணும்னா மாதம் நான் இவ்வளோ அமௌண்ட்டை சேவ் பண்ணுவேன். ஸோ அந்த பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய பிஸ்னஸ் டிசிஷன்ஸ் வந்து எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லான்ச்சிங் த என்டர்பிரைஸ். இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியர் பிக்சர் உங்களுக்கு வந்துடுச்சு. ஓகேவா? இந்த கிளியர் பிக்சர் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், பிஸ்னஸ் அப்படின்ற விஷயத்தையே ஸ்டார்ட் பண்ணணும். ஆஃப்டர் த டிசிஷன்ஸ் ரிலேட்டிங் டு த above mentioned factors have been taken, the entrepreneur can go ahead with the actual launching of the enterprise, which would mean mobilizing various resources, fulfilling necessary legal formalities, starting the production process and initiating the sales promotion campaign. ஸோ இப்போ சொல்லப்பட்ட எல்லா ஃபேக்டர்ஸையுமே வந்து மைண்டில் வச்சு அதை வச்சு டிசைட் பண்ணி எல்லா பிளானும் போட்டு தான் என்ன பண்ணணும், ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ என்னென்னலாம் இருக்குது, என்ன ரிசோர்ஸஸ், எப்படியெல்லாம் நம்ம ரிசோர்ஸஸை கொண்டு வர போகிறோம், தட் இஸ் கேபிட்டல் எப்படி நம்ம கம்பெனிக்கு கொண்டு வர போகிறோம், அந்த கேபிட்டலை நான் எப்படி வந்து சரியான முறையில் யூட்டிலைஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ண போகிறேன், என்னென்ன லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும், எப்படி என்னோடய ப்ரொடக்ஷன் ப்ராசஸை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எப்படி என் ப்ராடக்ட்ஸை நான் வந்து சேல்ஸ் பண்ண போகிறேன், எப்படி வந்து என் ப்ராடக்ட்ஸை நல்ல விதமாக சேல் பண்ணுறதுக்கு நான் மார்க்கெட்டிங் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து திங்க் பண்ணணும். ஓகேவா? அப்புறம்தான் நம்ம வந்து அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.